மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, அம்மனுக்குரிய நாள். அழகான மார்கழி மாதம் தனுர் மாத அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது வந்து இன்றைக்கு வந்து 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, 19ஆம் தேதி மார்கழி மாதம். சுப நாள் மாத சதுர்த்தி. நாளைக்கு தனுர் மகா வியாதி பாத சிரார்த்தம். நாளைக்கு இன்றைக்கு வந்து மாத சதுர்த்தி. அதனால் வந்து அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இது நடந்துகிட்டு. ஐயப்பன் கோயிலுக்கு போனவங்க, எங்கள் வீட்டுக்காரர் நல்லபடியாக மேலே போயிட்டு சாமியெல்லாம் நேற்று தரிசனம் பண்ணிட்டார். ஆனால் பயங்கர காய்ச்சல். ஆனாலும் குருசாமியாக இருக்கிறதுனால நம்ம கூட எல்லாம் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காங்க. இன்றைக்கி திருவனந்தபுரத்தில் இருக்காங்க, வந்துடுவாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை விடிய காலம் சேலம் அரைவல் ஆகிறாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் வந்து இன்றைக்கி நம்ம. அதனால் அதே மாதிரி நான் ஒரு ஊரில் ஒரு ரொம்ப கஷ்டத்தில் ஆன்மீகத்தில் இருக்காங்க. அவங்க வந்து கஷ்டத்தில் இருக்கிறதுனால தான் அந்த வீட்டை விற்கிறாங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள், பார்க்கலாம். அவங்க வந்து இன்னொரு இடமும் இருக்குன்னு சொன்னாங்க, அதாவது வயல். அது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல. நான் வந்து அப்புறம் பார்த்துட்டு சொல்லலாம் அப்படிங்கிற. தினமும் ஒரு பெருமாள். மதுரை மாவட்டம் கொடிக்குளத்தில் அருள்கிறார் வேத நாராயணர். இவரை வணங்கினால் படிப்பில் சிறக்கலாம். பிரம்மாவிடமிருந்து மது கைடவர் என்னும் இரு அசுரர்கள் வேதங்களை பறித்து சென்றனர். இதனால் படைப்பு தொழில் நின்றது. அசுரர்களை வேதம் செய்து அந்த வேதங்களை மீட்டார் பெருமாள். வேதங்களை பெற மனித வடிவில் இங்கு வந்து தவம் செய்தார் பிரம்மா. தவத்தால் மகிழ்ந்த பெருமாள் அவளுக்கு நாராயணராக காட்சியளித்து வேதங்களையும் ஒப்படைத்தார். இதனால் சுவாமி வேத நாராயணன் என்னும் திருநாமத்தில் இங்கு காட்சி அளிக்கிறார். அருகே ஒரு தலையுடன் வணங்கி நிற்கும் பிரம்மாவையும் பார்க்கலாம். மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இருந்து சென்னை செல்லும் ரோட்டில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கொடிக்குளம் விளக்கு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு பிறகு இன்றைக்கு மார்கழி வழிபாடு. திருப்பாவை 19ஆம் பாடல். குத்துவிளக்கெரிய திருப்பாவை. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ராமாயுஜனாய நமோ நமக. குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சய சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழர் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பார்வா வாய்த்திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயும் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஓட்டாய்க்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்றல் கில்லாயால் தத்துவமென்றும் தகவேலோர் எம்பாவாய். குத்துவிளக்கெரிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சு மெத்தையில் விருந்த கொத்தாக பூச்சூடிய நப்பின்னையின் மார்பை தளவைத்து கண்மூடி இருக்கும் மலர் மாலை தரித்த கண்ணனே, நீ எங்களுடன் பேசுவாயாக. மை பூசிய கண்களை உடைய நப்பின்னையே, உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்தில் இருந்து எழுப்புவதில்லை. காரணம், கனநேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்துவிட்டார். இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமோ? உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பளம் புதுமெம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொண்டு உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் அன்பரல்லாதோர் தோல் சேரற்க எம்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள்ள பகலெங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியேல். எங்களிலா ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது செய்யும் பழமொழி இருக்கிறது. அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமை விண்ணப்பிக்கிறோம். எங்களை தழுவுவோர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும். எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாக இருக்க வேண்டும். எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும். பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது. இப்படி ஒரு பரிசை எம்பெருமானான நீ எங்களுக்கு தருவாயே. ஆனால் சூரியன் எங்கே உதித்தால்
எங்களுக்கு என்ன என்று திருப்பாவை திருவெம்பாவை, இது வந்து திருவெம்பாவை. இப்படி ஒரு அழகான ஒரு நிகழ்வை நமக்கு தருகின்றது. தை மாத பலன் கந்த சஷ்டி கவசம் கேள். தைப்பூசெல்லாம் வரும், அதனால் கந்த சஷ்டி கவசம் கேள். கவசம் என்றால் காப்பாற்றுவது. தினமும் இதை கேட்டால் முன்வினை தீரும், துன்பம் போகும். அதாவது கந்த சஷ்டி. சிவபெருமான் இவரது நமச்சிவாய, எல்லோரும் சிவாய நம தீட்சை பெற்றவர் ஜபிக்க வேண்டும். திருவாதிரை என்று விரதமிருந்து நடராஜரை வழிபட மகிழ்ச்சியாக வாழலாம், கொடுக்கலாம். அதனால் உடல் நலம் ஆயுள் நலம் பெருகும். மன்னியுங்கள், மறந்துவிடுங்கள். மன்னிப்பது தெய்வ குணம், மன்னிப்பது மனித குணம், மறப்பது தெய்வ குணம். சூதாட்டம், கொலை, கொள்ளை, மது அருந்துதல், சூதாட்டம், பெண்களிடம் முறை தவறி நடத்துதல், இது இருக்கக்கூடாது. குலதெய்வ கோவிலில் விளக்கேற்றுவது. முடி காணிக்கை, முதல் காணிக்கை வந்து சாமிக்கு தான் கொடுக்கணும். பூம்பாவை. மயிலையே கையிலேயே, கையிலேயே மயிலை எனப்படும் சிவத்தலம் சென்னை மயிலாப்பூர். இங்கு சிவனேசன் செட்டியார் என்னும் சிவனடியார் வாழ்ந்தார். இந்த வாரம் என்ன? சதுர்த்தி விரதம். 3. ஆவுடையார் கோவிலில் மாணிக்கவாசகர் விழா தொடக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கமன்னார் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் பகல்பர்த்து உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. சங்கரன் கோவிலில் கோமதியம்மன் தங்கப்பாவாடை தரிசனம். 4 வந்து சிதம்பரம், திருநெல்வேலி, குற்றாலம் சங்கரன் கோவில் உற்சவம் ஆரம்பம். திருப்பெருந்துறை மாணிக்கவாசகர் சூரிய பிரபையில் பவனி. காஞ்சிபுரம் வரதராஜர் திருநாள் தொடக்கம், திருமொழி நாள் தொடக்கம். 5 பிள்ளையார் நோன்பு சஷ்டி விரதம். ஆழ்வார் திருநகரி கஜேந்திர மோட்சம் 6ஆம் தேதி மார்கழி 22. மார்கழி 23 ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் எண்ணெய் காப்பு உற்சவம் ஆரம்பம். குற்றாலநாதர் ரிஷபவாகனம் பவனி. சிதம்பரம் சிவன் ரிஷபவாகனத்தில் பவனி. கார்த்திகை விரதம் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் நாச்சியார் திருக்கோலத்தில் அர்ச்சனை மண்டபம் எழுந்தருளல். மார்கழி 25 ஜனவரி 9. தை மாத பலன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடு வந்து ரொம்ப ஒரு 1000 சதுரடி சாரதா கலைச்சிக்கிட்டு அவங்க 60 சொன்னாங்க, 50ல் நிற்கிறாங்க. தாராளம் லேண்ட் வேல்யூ தான், நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு இடமும் அவங்களுக்கு இருக்குது. அவங்க ரொம்ப கஷ்டத்தில் தான் இது பண்ணுறாங்க. அது உங்களுக்கு தேவைன்னா அப்புறமா சொல்லுங்கள். துர்க்கை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். இன்றைக்கி ராகுகால துர்க்கை பூஜை நம்ம செய்வோம், அதுவும் செய்யுங்க. சனீஸ்வருக்கு தீபம் ஏற்ற நன்மை உண்டாகும். குரு பகவானை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். ஐயப்பனை வழிபட சங்கடங்கள் தீர்க்கும். சனியினோட தாக்கம் குறையும். அம்மனை வழிபட வாழ்வின் நன்மை உண்டாகும். நவகிரக வழிபாட்டால் நன்மை உண்டாகும். கோளறுபதிகம் படிக்கலாம். சுப்பிரமணியரை வழிபட சுபிக்ஷம் உண்டாகும். அனுமனை வணங்க நினைப்பது நடக்கும். உடல் நோய் தீரும். கருமாரி அம்மனை வழிபட கஷ்டம் போகும். சூரிய நமஸ்காரம் செய்து வர அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். லக்ஷ்மியை வழிபட வளம் உண்டாகும். விநாயகரை வழிபட நன்மை நடந்தேறும், படிப்பு நல்லா வரும். கள்ளழகரை வழிபட வளம் உண்டாகும். அம்மனை வழிபட நன்மைகள் நடந்தேறும். முருகனை வழிபட முன்னேற்றம் உண்டாகும். பெருமாளை வழிபட அல்லல் நீங்கும், செல்வம் சேரும். அம்மனை வழிபட கஷ்டம் தீரும். மீனாட்சியை வழிபட வளம் உண்டாகும். இப்படி ஒவ்வொன்றுமே நம்ம வந்து முருகனை வழிபட வந்து நிலம் பூமி வரும். வராகி தாயாரை வழிபட சங்கடம் விலகும். வீடு நிலம்லாம் நிறைய சேரும். பெருமாளை வழிபட செல்வம் சேரும். முருகனை வழிபட நமக்கு நிலபலம் சேரும். அம்மனை வழிபட கஷ்டம் விலகும். கணபதியை வழங்கிட நல்ல அறிவு, புத்தி, ஞானம் இதெல்லாம் உண்டாகும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன்.
நல்ல தகவலை தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸ்ரீமத ராமானுஜாய நமக. ஆழ்வார் திருவடியிலே சரணம். ஆண்டாள் திருவடியிலே சரணம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்விய திருக்காப்பு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு வீடு இடம் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீ கான்டாக்ட் பண்ணுங்கள். அதற்கு நாம் ஏதாவது ஒரு இது செய்யலாம். நமக்கு தெரிந்தவர் கூட ஆன்மீக அங்கே அவங்கெல்லாம் ஒரு கஷ்டத்தில், குழந்தைங்கள்லாம் படிச்சுட்டு வெளிநாட்டில் இருக்காங்க. அதனால் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறதுனால நமக்கு கொடுக்குறாங்க. அதை நம்ம உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, அடுத்த வீடியோ.